ஆனால் ஒரு இடத்திலாவது யா முஹம்மத் என்று அல்லாஹ் அழைத்த சரித்திரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, முஹம்மத் என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? புகழ் என்பதாக அர்த்தம். புகழப்பட்டவர், புகழுக்குரியவர். அல்லாஹ் உலகத்தில் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயரை சூட்டினான். முஹம்மத் புகழப்பட்டவர். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய கரத்தில் ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடியுடைய பெயர் என்ன தெரியுமா? லிவாஉல் ஹம்த், புகழ் கொடி என்பதாக அர்த்தம். நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்ஷுக்கு வலப்புறத்தில் ஒரு மகத்தான இடத்தில் எழுப்பாட்டுவான். திர்மிதியுடைய ரிவாயத். அந்த இடத்தின் பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அந்த இடத்தின் பெயர் மகாமுன் மஹ்மூத், புகழ் தளம். சகோதரர்களே, பேரும் புகழ், கையில் இடுக்கும் கொடியும் புகழ், அவர் நாளை மறுமையில் நிற்கும் இடமும் புகழ். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பாக பேசுகிறான். நபியுடைய முகத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஃபவல்லி வஜ்ஹக் ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியுடைய கண்ணை அல்லாஹ் பேசுகிறான். லா தமுத்தன்ன ஐனைக். நபியுடைய பார்வையை அல்லாஹ் பேசுகிறான். மா ஸாகல் பஸரு வ மா தகா. நபியுடைய கையை அல்லாஹ் பேசுகிறான். லா தஜஅல் யதக. நபியுடைய கழுத்தை அல்லாஹ் பேசுகிறான். மக்லூலதன் இலா உனுகிக். நபியுடைய நெஞ்சை அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியுடைய முதுகை அல்லாஹ் பேசுகிறான். நபியினுடைய இரவை அல்லாஹ் பேசுகிறான். குமில் லைல இல்லா கலீலா. நபியுடைய பகலை அல்லாஹ் பேசுகிறான். இன்னலக பின்னஹாரி சப்ஹன் தவீலா. நபியுடைய திக்ரை அல்லாஹ் பேசுகிறான். வஸ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. நபியுடைய தஸ்பீஹை அல்லாஹ் பேசுகிறான். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். நபியுடைய தக்வாவை அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபியு தகில்லாஹ். நபியுடைய தவக்கலை அல்லாஹ் பேசுகிறான். வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம். நபியுடைய